ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளீனிங் ஒர்க் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு தீபாவளி முதல் நாள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தான் இந்த விளாக்ல வரப்போகுது. தொடர்ந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலி டைம் கரெக்டாக ஒரு 3:30 மணி போல் ஆயிடுச்சு. கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. என்னென்ன ஒர்க் முடிச்சிருக்கோம்? நம்ம வீடு வந்து தொடச்சிருக்கோம், அப்புறம் மாவு அரைச்சிருக்கோம், அப்புறம் வந்து மதியம் லஞ்சு சாப்பிட்ருக்கோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? குலாப் ஜாமுன் வந்து செய்ய போகிறோம். பாருங்கள், வீடெலாம் வந்து மாப் போட்டு ஃபுல்லாக ஒரு டீப் கிளீனிங் பண்ணியாச்சு. மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிடலாம் வாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாப் போட்டு க்ளீனாக பாருங்கள் ஃபுல்லாக தொடச்சாச்சு. அடுத்து ஸ்மால் பெட்ரூமும் மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக மாப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. பூஜை ரூமும் க்ளீன் பண்ணியாச்சு. வாஷிங் மிஷின் ஏரியா, நெக்ஸ்ட்டு கிச்சன், ஹால், ஸோ எல்லாமே ஒரு டீப் கிளீனிங் பண்ணியாச்சு. கிச்சன் ஃபுல்லாக பாருங்கள், கிச்சன் ஃபுல்லாக மாப் போட்டு தொடச்சாச்சு. சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்மால் குக்கிங் தான் பண்ண போகிறோம். குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். 2 பாக்கெட் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம். மதியம் சிம்பிளாக தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தேன், வேறு எதுவும் செய்யலை. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பொருள் வரப்போகுது தன்சி. இந்த இடத்துல சிம்னி வந்து மாட்ட போகிறோம். சிம்னி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த சிம்னி சென்னையிலேருந்து வந்துச்சா இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து வந்துச்சான்னு தெரியல. நேற்று நைட்டு கொண்டு வந்து கொடுத்தவங்க சென்னையிலேருந்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிம்னி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபேபர் பிராண்டில் தான் எடுத்திருக்கோம். இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் யாரும் வரல. ஏன்னா நைட்டு தான் சிம்னி வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாய் சொல்கிற மாதிரி ஹேண்ட்ஷேக் மாடல். ஆன் பண்ணாலும் ஹேண்ட்ஷேக்லேயே பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணாலும் ஹேண்ட்ஷேக்லேயே பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது ஒரு விளையாட்டு பொருள் கிடையாது, கிச்சனுக்கு மெயினான ஒரு பொருள். சரி, நம்ம போய்ட்டு சமைக்கிற வேலையை பார்க்கலாமா? கரெக்டாக மணி 3:45 ஆயிடுச்சு. குக்கிங் வேலையை பார்க்கலாம். இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு பாருங்க. நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு. இப்போ குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். தர்ஷன் எப்போ செய்வாங்க நம்ம சாப்பிட்லான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, ஆமாம், நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னே தெரியல. கருகி போக போதா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைடா, அதுக்குள்ளவே கருகி போகுதா என்னன்னு தெரியலங்கிறானே. நான் என்ன செய்வேன்? சரி, இன்னைக்கு நம்ம வந்து குலாப் ஜாமுன் ரெடி பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு தீபாவளி. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ தீபாவளி கழிச்சு தான் அப்லோட் ஆகும். ஓகே, 2 பாக்கெட் இப்போ வந்து குலாப் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு வந்து ஒரு வானலில் கொட்டியாச்சு. 2 பாக்கெட் மாவு வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி பிசைய போகிறோன்னா பால், நெய், இது 2 சேர்த்து தான் நான் வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். குலாப் ஜாமுன் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது. கண்டிப்பாக நல்லா வர்ற மாதிரி செஞ்சிடலாம். இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சரி, இப்போ வந்து பாலும் நெய்யும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக இப்போ நெய் வந்து ஆட் பண்ண போகிறேன். பிசுங்குது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. பாருங்க, பிசுன்னு இருக்கு. பால் நெய் மட்டும்தான் ஆட் பண்ணி இப்போ நான் வந்து பிசைஞ்சிருக்கேன். நல்லா வருமானே தெரியல. வரும். நீங்க கொஞ்சம் பால் ஆட் பண்ணி போடுங்க. வராது. அங்கே ஒருத்தவங்க வராதுன்னு சொல்கிறான். தன்சி வரும்னு சொல்கிறா. சரி, நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்க எவ்வளோ சூப்பராக பிசைஞ்சு கொண்டு வந்துட்டேன்னு. குலாப் ஜாமுன் மாவு சூப்பராக நம்ம செம்மையாக ஸ்மெல் வருது பாருங்க. அப்படியே வாசனையாகவும் இருக்கு நல்லா. ஸோ எங்கே வருமோன்னு நினச்சிட்டு தான் பிசைஞ்சேன். பரவாயில்ல, பால் நெய் 2 மட்டும்தான் ஆட் பண்ணி வந்து இப்போ நான் வந்து மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். நல்லா வருது. ஒரு வழியாக மாவு செஞ்சு முடியல, பிசைஞ்சு வச்சுருக்கோம். பாருங்க சூப்பராக இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிக்க பக்குவமாக நம்ம பிசைஞ்சிட்டோம்.
இதை இப்போ உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சு எண்ணெயில் பொரிச்சு ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் எனக்கு தெரியாது சக்கரை பாவு ரெடி பண்ணணும். 1 கிலோ எடுத்திருக்கேன். 2 பாக்கெட்டுக்கு 1 கிலோ சக்கரை எடுத்திருக்கேன். அதை வந்து அளந்து கொட்டுற பாத்திரத்தால் 2 பாத்திரம் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். சரி ஓகே, இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். ஓகே. இப்போ சுகர் வந்து இதெல்லாம் 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2வது கப்பு. இப்போ இந்த 2 கப்பால் 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். 2 கப்பு சுகர் போட்டிருக்கேன்னா 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். 2 கப்பு ஊற்றுங்க. அடுத்த கப்பு 2 கப்பு இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்தாச்சு. அடுப்பும் பற்ற வச்சாச்சு. சக்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடணும். ஏலக்காய் இங்கே இருக்குமே, இது வந்து நுணுக்கி போடணும். அந்த கல் எடுத்து நுணுக்குங்க. மாவு ஊறட்டும். 2 ஏலக்காய் போடும். இப்போ உருண்டை பிடிச்சி வைக்கிறாங்க அம்மா. என்ன உருண்டை? உருண்டை பாருங்க, சின்ன சின்னதாக அழகாக உருண்டி வச்சிருக்கேன். எங்கே வெடிக்குமா வெடிக்காதான்னு தெரியல, பார்ப்போம். வெடிக்காது, வெடிக்கும். இப்போ சக்கரை பாவு ஒரு பக்கம் வச்சிருக்கோம். இங்கே சின்ன சின்ன உருண்டையை இப்போ உருண்டி வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த சக்கரை பாவை நம்ம குலாப் ஜாமுன் இல்லை, நாங்கள் வாயில் ஊற்றிக்கிறோம். அதை வெறும் வாயிலே காலி பண்ணுருவீங்க. டேஸ்ட்டாக இருக்காங்க. சரி, சக்கரை பாவு பாருங்க எவ்வளோ சூப்பராக கோச்சிட்டு இருக்குன்னு. ஏலக்காய் 2 ஏலக்காய் நுணுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். கொஞ்சம் சுண்டி வரணும். ஒரு மாதிரியா இருக்கும். இதுல என்ன தண்ணியாட்டம் இருக்கு. கொஞ்சம் சுண்டணும். உருண்டை பாருங்க, குலாப் ஜாமுன் உருண்டை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச உருண்டை உருண்டி வச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக அது வர மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். அது பூரி சப்பாத்தி மாவு கூட பிசைஞ்சிடலாம் போல். இந்த மாவு பிசைறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே, இன்னும் இந்த கொஞ்சம் மாவையும் நம்ம பிசைஞ்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பாருங்கள், அதுவும் சில உருண்டெல்லாம் சரியாக வரல. மாவு ஃபுல்லாக காலி. 2 பாக்கெட் மாவு இப்போ வந்து இதை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சக்கரை பாவு பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பாவு ரெடி. சூடாக போடுறதா ஆற வச்சு போடுறதா தெரியலையே. சரி, இதை ஃபஸ்ட்டு பொரிச்சு வச்சிடலாம் தனியா. ஓகே, இப்போ பொரிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. கம்மியாக தான் வச்சுருக்கேன். இதை ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. குலாப் ஜாமுன் போட்டுகிட்டே இருக்கேன். எல்லாமே வீரில் தான் விட்டுருக்கு. ஏன்னா மாவு பிசையும் போதே பார்த்தீங்கன்னா வீரில் விட்டு தான் பிசைஞ்சிருக்கேன். பாருங்க, ஃபுல்லாக வீரலாக இருக்குது. மாவு பிசைகிற பக்குவம் இருக்கணும் போல். எனக்கு அந்த பக்குவம் இல்லை. அது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ வந்து ட்ரை பண்ணுறேன். அதனால் குலாப் ஜாமுன் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் வீரல் விட்டுருக்கு. இன்னும் ஒரு 3 ஈடு 4 ஈடு வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன். ஒரு வழியா போடும்போது சின்ன சின்னதாக இருந்தது. அந்த சக்கரை பாவில் போட்டது பெருசு பெருசாகிடுச்சு. இங்கே பாருங்க, இது ஆக்சுவலி சின்னதாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் சக்கரை பாவில் போட்டால் உப்பி பெருசாகுது. சரி, நம்ம போடுவோம். எட்ட வந்துரு. தர்ஷன் என்ன பண்றா, அவன் வந்து நீங்க அள்ளி வைக்கிற கேப்ல 2-3 எடுத்து போய் சாப்பிடுறாங்க. சக்கரை பாவுலாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். எல்லாத்தையும் போட்டாச்சு. மிதக்குது. இது இப்போ ஒரு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஊற விட போகிறோம். 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் என்ன நிலைமையில இருக்குது குலாப் ஜாமுன். ஆனால் நல்லா உப்புது. ஃபர்ஸ்ட் டைம் குலாப் ஜாமுன் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்பயே எடுத்து சாப்பிடணும்னு தோணுது. அப்படிலாம் செய்யக்கூடாது. அது ஒரு 1 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் தான் குலாப் ஜாமுன் ரெடி ஆகும் சாப்பிட்றதுக்கு. பாதாம் வந்து தூவியை போடுற சாப்பிட்றத தூவி போட்டு அதில் போட வேணா. நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கப்பில் எடுத்து சாப்பிடுவீங்களா, அப்போ மேலே. தீபாவளி ஸ்பெஷல் முறுக்குக்கு அடுத்து குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியாச்சு. தர்ஷனுக்கு ஒரே ஜாலி தான். நாளைக்கு தீபாவளி வரப்போகுது. இன்னைக்கு நைட்டு பட்டாசுலாம் வெடிப்போம்.
நைட்லேருந்து வெடிக்க போகிறீங்களா? எஸ். அங்கே ஒருத்தன் ஆல்ரெடி வெடிச்சிட்டு தான் இருக்கான். பட்டாசு வாங்கினதுலேருந்து வெடிச்சிட்டு இருக்கான். இது நல்லா ஊறட்டும். இதை மூடி வச்சுருவோம். எனக்கு சாப்பிடணும் போலயே இருக்கு. 1 மணி நேரம் ஊறட்டும். எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு தான் சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா வாயில இருக்கு. அவன் வந்து போடுறதே எடுத்து சாப்பிட்டுட்டான். இன்னும் சக்கரை பாவில் போட்டதை எடுத்து சாப்பிடல. ஏன்னா சுடுது, எடுத்து சாப்பிட முடியல. ஒரு 1 hour ஊறட்டும், அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிடலாம். ஓகேவா? ஒரு 5 o'clock ஆச்சு. இப்போ பசங்களுடைய ஆர்வத்துக்காக இப்போ சாப்பிட்றதுக்காக இப்போ எடுத்து கொடுக்க போகிறேன். பாருங்க, பொறுக்க மாட்டுறாங்க நம்ம பசங்க. நம்மளும் பொறுக்க மாட்டோம், இருந்தாலும் நம்மளும் சாப்பிட்டு பார்த்துட வேண்டியதான். ஒண்ணுதானா? ரெண்டு உங்களுக்கு மட்டும் 2. கொஞ்சம் ஊறட்டுமேப்பா. உங்களுக்கு மட்டும் 2 வச்சுக்கிறது நியாயம் இல்ல. எனக்கு தண்ணி கொஞ்சம் ஊற விடுங்க. இப்போ வந்து நீங்க அர்ஜென்ட்டா கேட்கறதுனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? நான் சாப்பிட போறேன். எப்படி இருக்கு? குலோப் ஜாமுன் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். தன்ஷி பாருங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறா. பாருங்க, சூப்பராக வேற லெவலில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகணுமா? கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு கரெக்டாக பக்குவமாக செய்யணும். ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால கொஞ்சம் சொதப்பியாச்சு. நான் சாப்பிட்றதுக்காக 2 எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்க, மீதி அப்படியே சக்கரை பாவில் மிதக்கிட்டு இருக்கு. டேஸ்ட்டாக இருக்கா? டேஸ்டா இருக்கு. சாப்பிடுங்க. குலோப் ஜாமுன் செஞ்சாச்சு, முறுக்கு சுட்டாச்சு. தீபாவளிக்கு 2 ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு தீபாவளி அன்னைக்கு வடை சுடணும், பச்சி போடணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. எல்லாமே vlogல அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு சாப்பிட்டே இருக்கணும். சரி, இனிமேல் நான் வந்து மந்த்லி ஒரு டைமாவது நான் செஞ்சு தரேன். சரி.